டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைட்லி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நான் கொஞ்சோண்டு கலர் சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து மஞ்சள் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இந்த கலர் வேணால் சேர்த்துக்கலாம். பர்பிள் கலர் கூட ஒரு ஆள் சேர்க்குறாங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போடுறேன், இதில் சேர்க்குறேன். இது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டி கட்டியாக இருக்காது. அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை துப்புஞ்சாகும் அதை வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அந்த முதலே பட்டர்லாம் வந்துட்டு அடித்து வச்சுருந்தோம்ல அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கை பச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் கையிலே வந்துட்டு இந்த மாவு வந்து நல்லா பிழைஞ்சிக்கிறேன். ஸோ மாவு வந்து நல்லா பிழைஞ்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ஸோ கஸ்டர்ட் மாவு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக. ஸோ இது வந்துட்டு என்னோடய ரெசிபி. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி. அப்புறம் கேட்பரி சாக்லேட் இதில் வந்து 85 பீசஸ் இல்லை 85 பீசஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து முதலே வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் மாவு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை அமுத்தி எடுத்துகிட்டு அந்த கேட்பரி சாக்லேட் அது மேலே வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் இதை காட்டுறேன் எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கேட்பரி தாட் வந்து செய்கிறது. ரெசிபி பார்த்து தான் நான் செஞ்சேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. அதனால தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபியை. ஸோ நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மாவு வந்து வச்சுட்டு அப்புறம் தான் நான் செஞ்சேன். நான் இதில் வந்து முட்டை போட்டு தான் செஞ்சுருக்கேன். ஸோ முட்டை போடாமல் செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், முட்டை போடாமல் செஞ்சால் நல்லா வருமானு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முட்டை போடாமல். என்னோடய அச்சு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தனால ஒரு தடவை வந்து மாவு போட்டோன்னா 2 பிஸ்கட்ஸ் தான் செய்ய முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அச்சு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இப்போ கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு அந்த அச்சு வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து பின்னாடி இருக்கணும், அப்போ வந்து கரெக்டாக வரும். ஸோ முன்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை இந்த மாதிரி ஒரு இதை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அழகாக அந்த மாவை எடுத்து மேலே வச்சு மிச்ச மாவை எடுத்து வெளியே எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி அழகாக ட்ரீல அழகாக செஞ்சு எடுத்து வச்சிடுறேன். ஸோ நான் இப்படி தான் நான் செஞ்சேன். ஸோ கரெக்டாக நான் செஞ்ச மாவுக்கு வந்து அந்த 85 பீசஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டப்பாவில் வந்து அந்த டப்பு வேலை வந்துட்டு அவ்வளோதான் இருந்துச்சு. 85 பீசஸ் தான் இருந்துச்சு. ஒரு டப்பு வேலை 100 பீசஸ் இருக்கும். பட் நான் வாங்கினது வந்து பேக்கரி ஷாப்பில் வாங்கினது 85 பீசஸ் தான் இருந்துச்சு. அந்த மாவுக்கும் கரெக்டாக வந்துச்சு. 2 கப் மாவுக்கும் மிச்சம் அந்த சாக்லேட் பீசஸ் வந்து மிச்சமே இல்லை, கரெக்டாக வந்துச்சு. மாவு மிச்சம் இல்லை, சாக்லேட் பீசஸும் மிச்சம் இல்லை. ஸோ நான் அப்படி தான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி செஞ்சுட்டு ஸோ இதில் கரெக்டாக தெரியல, நான் கரெக்டாக காற்று எப்படி வந்துட்டு அந்த டூல்ஸ் பாய்ச்சி நான் அழகாக இது பண்ணினேன். இது ஆக்சுவலி வந்து இந்த இது வந்துட்டு நான் எக்கோ ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ நான் யூஸ்வலி பட்டர் வந்துட்டு இதில் தான் நான் பூசுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் ஸ்பூன் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாய்ச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம கை பாய்ச்சி நம்ம